ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு தி ஷோ. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்ஆர். மும்பை தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. செம மொமெண்டம்ல அப்படியே ஜெய்ப்பூர் வந்து இறங்கியிருக்காங்க. ஆர்ஆரும் வந்து ஒரு பயங்கரமான மொமெண்டம். நீ 10 பேர் அடிச்சு ரவுடி ஆனேன்னா நான் அடிச்ச 10 பேருமே ரவுடி தான்டா அப்படின்னு என்னுடைய ஃபேவரட் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சுரிக்கு முன்னாடியே இந்த வைபவ் சூரியவம்சியை செம்ம அடி அடிச்சு காமிச்சிட்டாரு. ஜெய்ஸ்வால் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. கடைசி 7 மேட்ச்ல 650. ஒரு ரெண்டு பேருமே மொமெண்டமோட இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேனே. இப்ப அவங்க வந்துட்டு காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு, எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சுட்டி குழந்தை அப்புறம் ஜெய்ஸ்வால் தான். ஒருவேளை 17 for 2 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். அந்த 17 for 2 ஆறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த போலிங் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கு. ஜெனுவன் ஸ்ட்ரைக் போலர்ஸ் அங்க இருக்காங்க. பட் த வே தே ஹவ் சேஸ் த லாஸ்ட் கேம் would have given a confidence. 212 fastest chase, you know that it's more than 200. It's the fastest chase actually. அப்படிங்கும்போது that would have given them a lot of confidence. இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த வருஷம் ஜெய்ப்பூர்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்னு, பேட்டிங் செகண்ட் ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 187 வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரு 212. ஸோ வின்னிங் ஸ்கோருன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஐ வில் சே 206. ஆன் ஆல் ஆனஸ்ட்லி ஜிடி சரியா போடல போலிங். தே ஆர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த போர்ட் டு டிஃபெண்ட், not taking any credit away from the young boy and the classy SSV Jaiswal. But unfortunately, நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் still say that 206 is enough, even though the ball is skidding more than what we have expected. இந்த லாஸ்ட் மேட்ச் தான் ரொம்ப பெட்டரா ஸ்கிட் ஆச்சு. மத்த மேட்ச் எல்லாம் உங்களுக்கு அந்த அவ்வளவு இதுவா வரல உங்களுக்கு. இப்ப எங்களுக்கு அந்த 206 போகணும்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் நீங்க அடிச்சே ஆகணும், ஒரு 65 வந்தே ஆகணும். ரெண்டாவது ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டு 30 for no loss, 95 for 2. அதுக்கப்புறம் 11 to 15 கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு 45 for 2. that takes it to 140 for 4. 65 ரன் கண்டிப்பா வந்துருவீங்க, நிறுத்த முடியாது. தட் இஸ் வேர் யூ நீட் டு நோ வென் டு ஆக்சிலரேட் அண்ட் வென் நாட். இந்த ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு உங்களுக்கு மொமெண்டம் ஃபேஸ் பவர் பிளே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸ். மூணாவது மொமெண்டம் ஃபேஸ், கடைசி தான் லான்ச் ஃபேஸ். இந்த 4 பேஸையும் உங்களுக்கு கரெக்டா பிரிக்க தெரிஞ்சு 206 வந்துட்டீங்கன்னா ஸ்டில் யூ காட் அ லாட் ஆஃப் சான்ஸ் டு வின். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பாருங்க, 87 for no loss இன் பவர் பிளே கம்பேர்ட் டு 53 for no loss ஃப்ரம் ஜிடி, விச் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் திங். லாஸ்ட் இதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல 74 for no loss ஜிடி, விச் இஸ் பிரில்லியன்ட். ராஜஸ்தான் அப்படியே டாப் பண்ணிட்டாங்க 108 for no loss. வின்னர்ஸ் எக்கானமின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 9 overs 88, லெஸ் தேன் 10 an over. இவங்க ஜிடி 6 ஓவர்ஸ்ல 74 ரன்ஸ், பர்டிகுலர்லி ரஷீத் கான் போலிங் வெல். அப்படிங்கும் போது இந்த டூ ஃபேக்டர்ஸை யார் வின் பண்றாங்களோ தே ஆர் கோயிங் டு கம் அவுட் சாம்பியன்ஸ் டுமாரோ. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ சஞ்சு சாம்சனோட ஃபிட்னஸ் பத்தி என்னன்னு தெரியல. அப்படி அவர் வந்துட்டு ஒரு ஃபிட். பேட்டிங் பண்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டாங்க பீடா. பேட்டிங் கீப்பிங் பண்ற மாதிரி, ஆனா த்ரோ டவுன்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாரு. இப்ப உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப சஞ்சு சாம்சன் வராருன்றதுனால சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆடிட்டு வைபவ் சூரியவம்சியா 3 ஆடுவீங்களா, இல்ல உங்களை கேள்வி கேட்கிறேன் நான். அவரு கஷ்டப்பட்டு பட்லரை பேக் பண்ணி அனுப்பிச்சு ஓப்பனிங் வந்தது எல்லாமே வேஸ்ட் தான். இவங்க ரெண்டு பேரும் தான் ஆடணும். ஜெய்ஸ்வால் வைபவ் தான் ஆடணும் ஓப்பனிங். ரெண்டு பேரும் அந்த தப்பத்தான் பண்ணாங்க. ருத்ராஜ் கேக்வர்ட் ஆல்சோ ஓப்பனிங்ல எனக்கு எந்த சான்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் டீமுக்கு நான் வரணும்னா நம்பர் 3ல தான் நான் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் 3 ஆடினாரு. இப்ப இவர் வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு நான் உள்ள வரணும்னா ஓப்பனிங் ஆடினா தான் ஆட முடியும். ஏன்னா அங்க சவுத் ஆப்பிரிக்கால ஒரு செம மிரட்டினாரு. அதனால ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு டீம் காம்பினேஷன் எப்படி செட் ஆகுமோ. இப்ப நான் ஒரே ஒரு கேட்க, சஞ்சு சாம்சன் நம்பர் 3 ஆடி ஆஸ் யூஸ்வல் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அதான் பண்ணியிருக்காரு. ஒரு 720 ரன் அடிச்சா ஹவு கேன் யூ நாட் செலக்ட் ஹிம் in for the Indian team in T20 World Cup? I'm asking a humble question to you. Please give me an honest answer. ஆமா, 700, don't you think he's good enough? அப்சல்யூட்லி. He's classy enough? பீடா நான்லாம் முதல்ல இருந்து பெரிய ஃபேனு. அதைத்தான் நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, எங்கேயோ எப்பவோ வரப்போற ஹார்ட் அட்டாக்கு இப்பல இருந்து மருந்து எடுக்கணும்னு பாக்குறாங்க. ஃபைனலி உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மாட்டிட்டு இப்போ ஒருவேளை ஒரு நாளைக்கு ஃபிட் ஆகி ஓப்பனிங் வர்றாரு, சுட்டி குழந்தை நம்பர் 3 வருது. செம பிளேயர் செஞ்சு நான் பொழுதுட்டே இருப்பேன், அது உங்களுக்கும் தெரியும், நீங்களே அதை சொல்லுவீங்க. வந்து ஒரு 14 ரன்ல அவுட் ஆனாரு, சுட்டி குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆயிடுது. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? சொல்லுங்க. ஒருத்தர் அடிக்கடி அந்த மாதிரி ட்வீட் போடுவார், அவர் சொல்ற மாதிரி கேட்கல. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? டெல் மீ ஹானஸ்ட்லி.
ஸோ ஒன்னே ஒன்று நீங்க என்ன யோசிக்கணும்னா, அந்த டீம் இந்த மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்கு அப்படிங்கும் போது யூ டு மேக் ஷூர் வேர் யூ ஃபிட் இன், வேர் யூ மேக் அன் இம்பாக்ட். சஞ்சு சாம்சன் கேன் மேக் அன் இம்பாக்ட் எனி வேர் ஹீ கேன் பேட். என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ குவாலிட்டி சஞ்சு சாம்சன் பொசஸர். ஸோ அப்ப சஞ்சு சாம்சன் உள்ள வந்து அவர் வராம ஒரு பிளேயிங் லெவன் சொல்றேன், அவர் உள்ள ஃபிட் ஆகலைன்னா தட் இஸ் கோயிங் டு பி யசஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் துபே, பனிந்து ஹசரங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா. லாஸ்ட் டைம் இந்த யுத்வேர் சிங்கர்லாம் ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு என்னையா மதுவால ட்ரை பிரச்சனை பண்ண ஆகாஷ் மாட்டேங்கிறாங்க. மத்வால ட்ரை பண்றதுக்கு? எனக்கு புரியல. ஒருவேளை அவர் இன்ஜூர்டா அவர் வந்து இருக்காரா? டெத் ஸ்பெஷலிஸ்டா, மிட்ல டெத் ஓவரா, இவங்களுக்கு தேவை நியூ பால்ல போடுறதுக்கு வேணுமா? யோ, நியூ பால்லையும் போடுவாரியா? நிறைய டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா போடுவாரு. ரெண்டு பக்கமும் சி மூவ்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்றதெல்லாம் வந்து ஒரு நியாயமே இல்ல. அப்படி சஞ்சு சாம்சன் ஃபிட் ஆனார்னா சுபம் துபே will have to give up his place. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, அதுக்கப்புறம் ரியான் பராக், துருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர், வனிந்து வசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா. the impact sub has to be ஆகாஷ் மத்வால். வீடா இதுதான் எட்மேயர் ஒரு 50 கூட அடிக்கிட்டோம் அடுத்த மேட்ச். ஆனா என்ன கேட்டா நான் எட்மேயர் உட்கார வச்சுட்டு சஞ்சு அப்படியே உள்ள கொண்டு வந்துருவேன். இவரு இஸ் நாட் பேட். சுபம் துபே கேன் கண்டினியூ என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட். நான் அதுக்கு ஒரு திருப்பி ஒரு ஆன்சர் சொல்லட்டுமா? ஆல்ரெடி ம். வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த குங்குமம் விபூதி சந்திரத்தெல்லாம் கரைச்சு மூஞ்சில ஊத்திட்டு இருக்காங்க எட்மயரை ரீட்டைன் பண்ணதுக்கு. ஓகே, மூஞ்சில இப்படி ஊத்திட்டு இருக்காங்க எங்க போனாலும். இப்ப அவங்க ஹெட்மயரை டிராப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன ஆகும் அப்படின்றத அவுட் பஸ்ட் நீங்க யோசிச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் கோமாளின்னு வியூ. அந்த கிளவுன் எமோஜி போட்டு விட்டுருவாங்க. ம். அதனால எட்மயரை அவர் என்ன பண்ணாலும் டிராப் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு டுமாரோ, நாளை உனது நாள் அப்படின்னு ஒரு படம் வந்தது, ஃபேமஸான படம் இந்த தமிழ் இதுல. அந்த மாதிரி நாளை உனது நாள் அப்படின்னு சொல்லி அவர் ஆடி. திருப்பியும் சொல்றேன் சார், திருப்பியும் சொல்றேன், யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். எட்மயரை நீங்க நம்பர் 7லாம் இறக்க கூடாது. ஒரு சில டீம்ல ஒரு சில லீக்ல ஒவ்வொரு வருஷமா ஒரு 500 ரன் அடிக்கிறாங்க. அங்க ஒருத்தவங்க சொல்லி சொல்லி அவரை நம்பர் 4 இறக்கி விடுறாங்க, அவரை அடிக்கிறாங்க. அந்த லீகை நீங்க பாருங்க. ஓகே, he is suited to bat at number 4 or number 5. Your usage of resources is not right. அதனால நான் சப்போர்ட் பண்ணல எட்மயர். எட்மயர் ஹஸ் பீன் வெரி புவர், நான் இல்லைன்னு சொல்ல. அவரை நீங்க முன்னாடி இறக்கணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் தேர் பிளேயிங் லெவல் வில் கோ. தேர் நோ சான்ஸ் ஆஃப் டிராப்பிங் எட்மயர். ஈவன் தோ த சஜஷன் வாட் யூ ஆர் கிவன் இஸ் வேலிட் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் த டீம். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கவலையே கிடையாது. பெரியப்பா, ரயான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமந்து மிச்சேல் சாண்ட்னர் ஆடுவாரா அப்படின்றது டவுட். கிட் ஜெய்ப்பூர் இல்லைன்னாங்க, ஃபிங்கர் இன்ஜுரினாங்க. ம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த ஜெய்ப்பூர்ன்றதுனால சோ தி வில் அகெயின் கோ வித் கார்பின் பாஷ், தீபக் சஹர், கரண் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் தேர் இம்பாக்ட்ஸ் ஆஃப் இஸ் கோயிங் டு பி ட்ரெண்ட் போல்ட். ஏன்னா கார்பின் போஷ் போன மேட்ச் வந்து நான் திருப்பி சொல்றேன், இஸ் அ வெரி வேல்யூபிள் லோயர் ஆர்டர் பேட்டர். குயிக்கா போடுவாரு. போன மேட்ச் அவர் 4 ஓவர்ல 26 ரன் ஒரு விக்கெட்ன்றதுனால நான் சொல்லல. ஈ கேன் ஜஸ்ட் கிளாக் 145 எஃபர்ட்லெஸ்லி. ஒரு கிளாசிக்கல் ஆக்ஷன். அதனால அவங்க இப்படிதான் போவாங்க. ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் சாட்னர் வில் மேக் இஸ் வே அவுட் ஈவன் தோ இஃப் இஸ் ஃபிட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் எட்ஜ் அப்படின்னா த வே சுட்டி குழந்தை இஸ் பிளேயிங், த வே யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் பிளேயிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்சன் இருந்தா சாம்சன், இல்லைன்னா நிதிஷ் ராணா அவரு வந்து டப்பு டிப்புன்னு அடிக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா பெரியப்பா எந்த கியர்ல ஆடுறாருன்னு உங்களுக்கே தெரியும். ரியாலிட்டி ரிக்கில்டனும் டப்பு டிப்புன்னு தான் அடிக்கிறாரு. வில் ஜாக்ஸ் இஸ் ஆல்சோ an எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். ஆனா கம்பேர்ட் டு ராஜஸ்தான் அட்டாக் விச் ஒன்லி ஹஸ் காட் த வெனம் ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் டு here where you got Trent Bolt, you got Deepak Char, you got Corbin Bosch, you got a great goat Jasprit Bumrah. அப்படிங்கும் போது இந்த 8 ஓவர் எட்ஜ் டெஃபினட்டா மும்பைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு who is going to bowl economically அப்படிங்கும் போது தீக்ஷானா will bowl economically. பனிந்து அசரங்கா is a genuine wicket taker, but he might go for runs. அங்க பாத்தீங்கன்னா கரண் சர்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனர், பட் டெஃபினெட்லி இவங்க ஸ்பின் பவுலிங் பெட்டரா இருக்கு. அண்ட் தேர் ஆல்சோ டு கெட் சப்போர்ட் ஃப்ரம் வெல் ஜாக்ஸ். ஸ்பின் எட்ஜ் டெஃபினட்டா இவங்களுக்கு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டீம் காம்பினேஷன், த ஃபர்ஸ்ட் 8 overs ஆஃப் பேட்டிங் they got a better bowling. மும்பை வில் கோ வித் ஸ்லைட் எட்ஜ் ஆஃப் 52-48. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பேடாக 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, எனக்கு என்னமோ ஒரு ரிவர்சல் நடக்க போகுதுன்றீங்களா? எனக்கு என்னமோ ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு தோணுது வீடா. 5 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, லா ஆஃப் ஆவரேஜஸ். பட் ஆர்ஆர் எனக்கு என்னமோ இந்த கிரவுண்டில் அவங்க பயங்கரமாக ஆடுவாங்க.
ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அதான் ஃபேண்டசி சொல்றேனே, போலாமா? நீங்க வந்து இந்த ஆணித்தரமா சிஎஸ்கே. எப்ப நீங்க தப்பா சொல்லுவீங்கன்னா அது ஒரே டீம் போதான். மத்தது போது நீங்க சொல்லும் போது அதை டிஸ்கார்டே பண்ண மாட்டேறேன். நேத்தே நான் சொல்லியிருப்பேன், நீங்க சொல்றது நீங்க நடக்காது அப்படின்னு. ஐ காட் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ பிகாஸ் யூ கெட் மெனி டைம்ஸ் ரைட். இந்த வியூவர்ஸ் ஆல்சோ நோ இட். உங்க மனசை உடைக்க கூடாது, நான் சொல்லியிருப்பேன். நாட்டாம தீர்ப்பை மாத்துன்னு, சரி வேண்டாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸை பத்தி சொல்றது மச் நான் இம்ப்ரூவ்டு அடுத்த பிக்சர். மேட்சும் சிஎஸ்கே தான் சொல்ல போறேன் பீடா, பரவாயில்ல விடுங்க. அதுதான் ஃபேனுக்கு அழகு. இப்ப பிச்சு கொஞ்சம் பெட்டரா இருக்கு, வேற பிச்சு அந்த கம்பேர்ட் டு தட் பிச் தே பிளேட் இந்த ஃபர்ஸ்ட் டூ மேட்சஸ்ன்றதுனால எனக்கு என்னமோ நாளைக்கு சீவலபரி பாண்டி பெரியப்பா படும் தோணுது. அவரை எடுக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பேக். அவரோட ரிதம், அவரோட ரன்னப், இது இறக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய பும்ரா வந்துட்டாரு. இதுக்கு மேல அவரை விடக்கூடாது. அசரங்கா இஸ் சம்மன், போன மேட்ச் விக்கெட் எடுக்கல, வேற காம்பன்சேட் பண்ணிடுவாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் பேக். சூரியகுமார் யாதவ் இஸ் பேட்டிங் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட்லி. என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, வனிந்து அசரங்கா, ஜெய்ஸ்வால் அண்ட் ஸ்கை. நான் ஒரு கெஸ் தான் பண்றேன், நீங்க போல்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. போல்ட்டை வச்சே பண்றாரு. கடைசி 2 மேட்ச்ல 7 விக்கெட் போல்ட். இப்போ அந்த பர்பிள் கேப் லிஸ்ட்லயும் வந்துட்டாரு. ஸோ போல்ட் ஃபர்ஸ்ட் பிக்கு. தீபக் சார் ரொம்ப நல்லா போடுறாரு, விக்கெட் விழுக மாட்டேங்குது. ஸோ அவரையும் நான் எடுப்பேன். சுட்டி குழந்தைய நான் விடவே மாட்டேன். எல்லா மேட்சும் அவர் எடுத்துட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து. செஞ்சுரிக்கு முன்னாடியும் நான் எடுத்தேன், செஞ்சுரி அன்னைக்கு எடுத்தேன், இப்பயும் அவர் எடுப்பேன். மூணாச்சு. ஹர்திக் பாண்டியா பாயிண்டே கொடுக்கல 3 மேட்ச் ஃபேண்டசியில். ஆனால் அவர் ஒரே மேட்ச்ல 200 பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஹர்திக் பாண்டியாவெல்லாம் விட முடியாது ஃபேண்டசிக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா ஒன்று. திலக் வர்மா நீங்கள் எடுத்துட்டீங்களே. இல்ல எடுக்கல, விட்டேன் இந்த தடவை. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் 2 பேருமே விட முடியாது. ஸோ இவங்க சூரியகுமார் ரெண்டு யாதவ் பேரையுமே நான் நான் எடுத்துட்டேன் சார். எடுத்துக்கிறேன். ஸோ நான் திலக் வர்மா எடுத்துடுறேன் அப்போ கண்டிப்பாக. ஸோ திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, போல்ட், தீபக் சாகர், சுட்டி குழந்தை. இதுதான் என்னுடைய பிக்ஸ் ஃபார் திஸ் டீம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் பீடாக். ஸோ கண்டிஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், ஃபேண்டசி எல்லாமே சொல்லியாச்சு. நீங்கள் வந்து மும்பைக்கு அடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்ப ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடணும் ஆர்ஆர். நான் சொல்றேன், இப்ப அவங்க எல்லா மேட்சும் ஜெயிச்சாலும் தேர் நாட் கோயிங் டு மேக் இட். ஐம் டெல்லிங் யூ ஆனஸ்ட்லி, தேர் ஆல்சோ அவுட் ஆஃப். தெர் இஸ் ஒன்லி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் காட் அ சான்ஸ் இஃப் தே வின் த நெக்ஸ்ட் ஃபோர். இவங்க அவுட். சன்ரைசர்ஸ் இஸ் ஆல்சோ ஹேங்கிங் ஆன் அ தின் த்ரெட் அப்படின்றதுனால ஆல் கன்ஸ் பிளேசிங்கா போய் ஆடுன்றேன். முன்னாடி எல்லாருக்கும் சான்ஸ் கொடு. இந்த நீங்க சொல்ற மாதிரி சுபம் தூபே கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கலாம் அடுத்த வருஷம் டீம். அதுக்குத்தான் சொல்றேன், ஆகாஷ் மத்வால குடுங்கய்யா. அவர் வந்து ஒருவேளை நல்லா போட்டாரா, இட்ஸ் கோயிங் டு பி எ பொட்டன்ஷியல் ரிட்டன்ஷன் ஃபார் யூன்ற அந்த எதுவுமே இல்லாம திருப்பி திருப்பி இது பண்ணிட்டு இருக்காங்க. லெட் அஸ் see what they come up with. They have to play aggressive brand of cricket no matter about who the opposition is. Mumbai has to continue what they are doing, which they are doing absolutely magnificently after losing 4 out of 5 games early on, and then they have just come back unbelievably well to show why they are the 5-time champions. லெட் அஸ் see what is going to happen. நான் வந்து ஸ்லைட் எட்ஜ் மும்பை கொடுத்துருக்கேன். சார் வந்து ஆறான்னு சொல்லியிருக்காரு. போன மேட்ச் அவர் சொன்ன ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுச்சு. அதனால இந்த தடவை அவர் சொல்றது தப்பாகாம இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. வில் கம் பேக் அண்ட் டூ a review whether Mumbai is again going to retain their position second spot or RR is going to upset Mumbai in a high scoring thriller. Until we come back and do the review with your very own Octopus, thanks a lot and bye bye.